இப்ப நானே சிம்பிளிசிட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும், ஏகே என்று அழைக்கப்படக்கூடிய அஜித் குமார் இருக்காரு இல்லையா? இவங்கலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்மலாம் ஒரு ஆளே கிடையாது. அவங்க கிட்ட இருந்து பல விஷயத்த கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நடிகை மஞ்சு வாரியர் பயங்கரமா பேசியிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களையும் சரி, ஏகேவையும் சரி பயங்கரமா புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஓகே, என்ன நடந்திருக்கு? மஞ்சு வாரியர் அவர்கள் வேட்டையன் படத்தை பத்தியும், ஏகே அண்ட் ரஜினியை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். நடிகை மஞ்சு வாரியரை பொறுத்தளவுக்கு மலையாள சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையா இருந்தாங்க. நிறைய ஹிட் படங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு அப்புறம் தான் திருமணம், குழந்தைகள்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓய்வெடுக்க போயிட்டாங்க. படங்கள் எதுவுமே நடிக்கல. அதற்கு பிறகுதான் இப்ப வந்து ரீஎன்ட்ரியை கொடுத்திருக்காங்க. பயங்கரமான ஹிட் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ் சினிமாவுல தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல தனுஷ், விஜய் சேதுபதி, அஜித் நடிச்சுட்டு இப்ப வேட்டையன் படத்துல சூப்பர் ஸ்டாரோட மனைவியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க மஞ்சு வாரியர். அந்த படத்துலயுமே வந்து முக்கியமான ஒரு ரோலை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருந்து வேட்டையன் படத்துல இருந்து 2 முக்கியமான பாடல்கள் வெளியாகி இருக்கு. 2மே அனிருத்தோட மியூசிக்ல சொல்லவே தேவையில்லை. பயங்கரமான ஹிட். குறிப்பா அந்த மனசுலாயோ சாங் தான் வந்து பட்டி தொட்டி எங்கும் வந்து ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த பக்கம் போனாலுமே அந்த ரீல்ஸா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பா மஞ்சு வாரியரோட ஸ்டெப் வேற லெவல் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேட்டையன் படத்தை பொறுத்தளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மஞ்சு வாரியர், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, ரித்திகா சிங், துஷாரா விஜயன் பல முக்கியமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த வேட்டையின் திரைப்படமானது அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக போகுது. உலகமெங்கும் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் கொண்டாட காத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வேலைகள் தான் இப்ப எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் அங்கங்க ப்ரொமோஷன்ல ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில தான் மஞ்சு வாரியருமே ஒரு ரீசெண்டான ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு பேட்டியில தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் அஜித் அவர்களை பத்தியும் சிறப்பா பேசியிருக்காங்க. மஞ்சு வாரியர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெய்பீம் அப்படின்ற மிகப்பெரிய படத்தை எடுத்த இயக்குனரோட இணைஞ்சு நடிக்க போறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. உடனே அந்த கதைக்கு ஓகேவும் சொல்லிட்டேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த படத்தோட ஹீரோ ரஜினிகாந்த் அப்படிங்கிறது. தெரிஞ்ச உடனே எனக்கு இரட்டிப்பு சந்தோஷமாகிருச்சு. மனசிலாயோ பாட்டானது ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நான் இந்த அளவுக்கு ஹிட் ஆகணும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது மாதிரி ஒரு பாடலுக்கு நான் மலையாளத்துல கூட நடிச்சது இல்ல. ஏன்னா 4000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் முன்னாடி நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. ரஜினி சார்கிட்டயும் சரி, அஜித் சார்கிட்டயும் சரி, கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயம் இருக்கு. எவ்வளவு பெரிய நடிகர்களா இருந்தாலும் சரி, அவங்க எளிமையாவே சக நடிகர்களோட பழகுவாங்க. இது மாதிரி குணங்கள் தான் என்ன ரொம்பவே கவர்ந்துச்சு. சிம்பிளிசிட்டியா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னைய தான் நான் பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவங்களோட எல்லாம் பழகி பார்க்கும்போது தான் நம்ம கத்துக்கிறதுக்கு இன்னமும் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மஞ்சு வாரியர் அந்த பேட்டியில சிறப்பா பேசியிருக்காங்க. இந்த வேட்டையன் படத்தை பொறுத்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மனைவியா நடிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர். தாரா அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மஞ்சு வாரியரை பொறுத்தளவுக்கு தனுஷோட சேர்ந்து அசுரன் படத்தை நடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் ஏகேவோட துணிவு படம், அதை தொடர்ந்து தான் இப்ப வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சிருக்காங்க. அடுத்ததா விடுதலை 2லயுமே மஞ்சு வாரியர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். விஜய் சேதுபதிக்கு ஜோடியா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து தமிழ் படங்கள்ல மஞ்சு வாரியர் கலக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா அந்த மனசுலாயோ சாங் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்று இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, நீங்களும் அவர்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மனசுலாயோ பாடலை பத்தி உங்களோட கருத்துக்களை.